உசிலம்பட்டி அருகே ஏழுமலையில் அடுத்த மாதம் நடைபெறும் தமிழ்நாடு ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் பக்தர்கள் மாநாட்டிற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா மடாதிபதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. ராமகிருஷ்ணர், சாராதேவி மற்றும் விவேகானந்த சுவாமிகளின் பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் 40 இடங்களில் மடங்கள் அமைத்து ஆன்மீகத்தை போதித்து வருகின்றனர். 32 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் மாநாடு நடத்துவதை வழக்கமாக கொண்டு இந்த பக்தர்கள் குழு மற்றும் மடாதிபதிகள் இந்த ஆண்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஏழுமலையில் 33வது பக்தர்கள் மாநாட்டை வரும் டிசம்பர் 26, 27, 28 தேதிகளில் நடத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி இன்று மாநாட்டிற்கான சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, ராமநாதபுரம், நாட்ராம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மடாதிபதி முன்னிலையில் முகூர்த்தக்கால் நடும் பணி விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து மடாதிபதிகளும் முகூர்த்தக்கால் ஊன்றினர். ஆயிரக்கணக்கான ராமகிருஷ்ணர், சாரதா தேவி மற்றும் சுவாமி விவேகானந்தரின் பக்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என தகவல் தெரிவித்தனர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ண மடம் வேலூர், கல்கட்டாவில் இருக்கிற மடத்திலிருந்து நிறைய கிளைகள் இந்தியா பூரா இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற கிளைகள் எல்லாம் சேர்ந்து அதை நிறைய பக்தர்கள் அதுக்கு சேர்ந்து அதை உருவாக்கி இருக்காங்க. அந்த மடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் 22 இடங்களுக்கு மேலாக இருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை இந்த பக்தர்களை ஏதாவது ஒரு இடத்துல கூட்டி அவங்களுக்குன்னு ஒரு மாநாடு நடத்துறது வருட வருடம் எங்களுடைய முறை. அந்த விதத்துல இந்த தடவை இந்த எழுமலை என்கிற புனித தலத்துல நம்ம பக்தர்கள் 33வது தமிழக ராமகிருஷ்ண விவேகானந்த பக்தர்களுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. இதுல நிறைய 50க்கும் மேற்பட்ட சுவாமிஜி பெருமக்கள் தமிழ்நாடு வெளி ஸ்டேட்ல இருந்தும் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகள் பூராவுமே பக்தர்களுக்கு ஒரு சரியான ஒரு ராமகிருஷ்ண விவேகானந்த சாரதாமனுடைய செய்திகளை, ஆன்மீக வாழ்க்கையை எப்படி வாழ்றது, இன்னும் சிறந்து அதில் எப்படி மேலே போகிறது அப்படிங்கிற கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த விதத்தில் இந்த தடவை நம்ம இந்த பாரதியார் பள்ளி வளாகத்தில் இந்த மாநாடு நடக்க இருக்கிறது. டிசம்பர் 26, 27, 28 3 நாட்கள் நடக்க இருக்கின்றன. இந்த ஊர் மக்கள் மிக மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்து இதற்கான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 பேர் தங்கி இத விழாவில் கலந்துக்க இருக்கிறாங்க. இதுல இந்த எழுமலை சுற்றி இருக்க கிராமத்திலிருந்து நீங்க நேரடியாக வந்து இந்த விழாவில் கலந்துக்கலாம். முழுவதும் ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருக்கும். இதுல வந்து கண்டிப்பாக பங்கு பெறுபவர்கள் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தருடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும். அவங்க எல்லோரும் இதுல கலந்துக்கிட்டு அவங்க ஆன்மீக வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறணும்னு இதோட பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த ஊர் மக்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த மாநாட்டிலே இது சிறப்பாக அமையுங்கிறது எங்களுக்கு இவங்களுடைய உற்சாகத்தை பார்த்து அந்த நம்பிக்கை வருது. நன்றி. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. நான் ராமகிருஷ்ணா மடம் சென்னை மயிலாப்பூர்ல, அது கிட்டத்தட்ட 127 வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்துல அந்த மடம் இருக்கு. அந்த மடத்தினுடைய தலைவர் சுவாமி சத்ய ஞானானந்தர்.